திமுகவின் எம்பி ஆகிறார் பிரேமலதா. ஸ்டாலினை சந்தித்ததால் திடீர் பரபரப்பு. கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற மத்தியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் வரவேற்பு அளித்துள்ளார். அதாவது கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது வரவேற்கத்தக்கது. மேலும் பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது. அது சாத்தியமானது. ஒரே கட்சியின் ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டியதில்லை. தமிழகத்திலும் கூட்டணி ஆட்சி நடந்தால் நல்லது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி என கூறியுள்ளனர். மாநில கட்சி தலைமையில் ஆட்சி அமைந்தால் நல்லது என கூறினார். அதாவது 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ளது. இதனால் தமிழகத்தில் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. மேலும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருகிறது. இதற்கிடையில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கும் நிலையில் சமீபத்தில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்தது. கூட்டணி அமைத்தாலும் அதில் பல குழப்பங்கள் நீடித்து வருகிறது. அதாவது முதல்வர் வேட்பாளர் கூட்டணி ஆட்சி, அதிமுக ஆட்சி என பல குழப்பங்கள் இருந்து வருகிறது. இது குறித்து அண்மையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய கருத்து விவாத பொருளாக மாறியுள்ளது. அதாவது தமிழகத்தில் கூட்டாட்சி என்றும் அதிமுகவரே முதல்வர் வேட்பாளர் என கூறியுள்ளார். இதில் எடப்பாடி பழனிசாமி பெயரை அவர் தவிர்த்தது பேசும் பொருளாகி உள்ளது. இதில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சிதான் என எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார். ஆனால் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கூட்டணி ஆட்சி என திட்டவட்டமாக கூறி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். மேலும் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு என கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூட்டணிக்கு அழைக்கிறார். ஒரு கட்சி என்றால் அழைக்கத்தான் செய்வார்கள். கூட்டணி பலமாக இருப்பதற்காக அழைப்பார்கள். இதற்கான முடிவை விஜய் தான் எடுக்க வேண்டும். எங்களது கூட்டணி நிலைப்பாடு குறித்து 2026 ஜனவரி மாதம் அறிவிக்கிறோம் என தெரிவித்தார். மேலும் சென்னையில் நடந்த காங்கிரஸ் நிகழ்ச்சியில் தேமுதிக பொதுச் செயலாளர் சதீஷ் பங்கேற்றது ஏன் என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்த், நண்பர்கள் என்ற அடிப்படையில் அழைப்புதல் கொடுத்ததால் சதீஷ் பங்கேற்றார். இந்த விழாவுக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பு இல்லை என கூறினார். ஆக இந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 8 மாதங்கள் இருந்தாலும் திமுகவிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டாராம் பிரேமலதா. ஆனால் அதை அவர் வெளிப்படையாக கூறவில்லை. இருந்தாலும் திமுகவுடன் கூட்டணி சேர மாட்டோம் என்றும் மறுப்பும் தெரிவிக்கவில்லை. மாறாக பாஜகவுக்கு எதிராகவும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். குறிப்பாக அதிமுக மீது கடும் அதிருப்தியில் இருந்து வரும் பிரேமலதா திமுகவுடன் தான் கூட்டணி என்பதை உறுதி செய்யும் வகையில் தற்போது அளிக்கும் அவர் பேட்டியிலேயே தெரிகிறது. இதனால் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாகவே தேமுதிக கூட்டணியை உறுதி செய்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.